Hello students, welcome to our channel. இன்னைக்கு 2.8ல third sum பார்க்கலாம். If x1 plus iy1 x2 plus iy2 and so on xn the whole square plus yn the whole square equal to a plus b அதுவே வந்து ஸ்கொயரிங்கில் இருந்தாலும் சம்மேஷன் ஆஃப் tan இன்வர்ஸில் இருந்தாலும் சம் ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க இஃப்லேருந்து ஷோ தட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டேரெக்டாக ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். x1 + iy1 + x2 + iy2 + and so on xn + yn equal to a + ib. இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணாலே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாடுலஸில் எழுதணும் இல்லையா. ஸோ x1 + iy1 x2 + iy2 and so on xn + iyn மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு அகெயின் இதுக்கும் மாடுலஸ் a + ib க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடுலஸ் வந்து அப்படியே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். x1 + iy1 modulus and modulus x2 + iy2 modulus and so on modulus of xn + iyn க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு இந்த ab அப்படி இருக்கட்டும் a + ib. ஸோ இதை மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறப்போ ரூட்டில் வரும் இல்லையா, ரூட் வந்து அப்படியே ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகும். ஸோ ரூட்டில் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர், இதில் வந்து ரூட்டில் போகிறதுனால i வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஒன் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு இதுவும் அதே மாதிரி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இது அப்படியே ரூட்டில் வந்துடும். ஸோ இது எல்லாமே ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா ஆன்சர் ப்ரூஃப் ஆகிடுமா. ஸோ போத் சைட்ஸ் ஆர் ஸ்கொயரிங். ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு உள்ளார உள்ள வேல்யூஸ் மட்டும் வரும். ஸோ x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர், அதே மாதிரி x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஒன் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ரூட் கேன்சல் ஆகி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வந்துடும். இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு ஆகிடுச்சு. ஸோ இதிலே செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்திங்கன்னா டேர்ன் இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா எல்லா சைடும் ஆர்குமெண்ட் எடுத்தோம்னா அது டேனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ வந்து போத் சைட்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா ஸோ வந்து கொடுத்துருக்க கொஷின்லேருந்து எடுக்கணும். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் x1 + iy1, அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் x2 + iy2 and so on ஆர்குமெண்ட் ஆஃப் xn + iyn equal to ஆர்குமெண்ட் ஆஃப் a + ib. ஸோ ஆர்குமெண்ட்க்கு என்ன ஃபார்மேட்னா ஆர்குமெண்ட் வந்து டேனாக கன்வெர்ட் ஆகிறப்ப y/x அப்படின்னு இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ நம்ம அது மாதிரி எழுதினோம்னா ஈஸியாக அந்த கொஷின் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டில் உள்ளதை எழுதணும்னா ஆல்ஃபா = tan inverse of y/x. அப்போ ஃபஸ்ட்டில் உள்ள எழுதணும்னா tan inverse of y1 / x1. அதே மாதிரி tan inverse of y2 / x2 and so on tan inverse of yn / xn. So equal to tan inverse of b/e. இது அப்படியே நம்ம கொஷின் படி எழுதணும்னா r = 1 to n. n வந்து எது வரைக்கும் கொடுக்கலாம்னா y(r) கொடுத்துருந்தா கொடுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு இதை எழுதி ரைட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே ப்ரூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு k5 மட்டும் சேர்த்துக்கலாம். k belongs to z. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.